2025ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி இலங்கையில் உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் இடம்பெறப் போகின்றது. இந்த தேர்தலில் தனியார் துறையில் வேலை செய்கின்ற பணியாளர்கள் அல்லது நபர்கள் இந்த தேர்தலில் அவர்கள் வாக்களிப்பதற்காக எவ்வாறு தனியார் துறையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு லீவு வழங்கப்படுகின்றது என்பது தொடர்பான சில தகவல்களைத்தான் நான் இன்றைய இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பொதுவாக இலங்கையில் இடம்பெறுகின்ற தேர்தல்களின் பொழுது அரசாங்கத்தில் பணியாற்றுகின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமைகளில் பங்கேற்க வேண்டுமென்ற அடிப்படையில் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு அஞ்சல் மூலமான வாக்கு அளிக்கின்ற நடைமுறை இலங்கையில் காணப்படுகின்றது. இது தொடர்பாக அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தாபன விதிக்கோவை அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு என்ன மாதிரியான லீவுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை கூறி வருகின்றது. ஆனாலும் தனியார் துறையில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் தேர்தல் இடம்பெறுகின்ற பொழுது எவ்வாறான லீவுகளை பெற்று அந்த தேர்தலில் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற நடைமுறை இலங்கையில் 2015ஆம் ஆண்டுக்கு முன்பு காணப்படவில்லை. 2015ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலிலேயே முதலாக தனியார் துறையில் பணியாற்றுகின்ற வேலையாட்கள் எவ்வாறு லீவினை பெற்று தங்களுடைய வாக்குகளினை அளிக்கலாம் என்பது தொடர்பாக இலங்கையினுடைய தேர்தல் திணைக்களம் ஒரு சுற்று நிறுவத்தினை வெளியிட்டிருந்தது. 2015ஆம் ஆண்டுக்கு முன்பே இலங்கையில் தனியார் துறையில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு தேர்தலின் பொழுது லீவு வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு இலங்கையில் பரவலாக காணப்பட்டது. இந்த பிரச்சனையினை தீர்ப்பதற்காக தேர்தல் திணைக்களமும் தொழில் அமைச்சில் உள்ள தொழில் திணைக்களமும் மனித உரிமை ஆணைக்குழுவும் இணைந்து ஒரு புதிய நடைமுறையினை இலங்கையில் அறிமுகப்படுத்தியது. அதன்படி இலங்கையில் இடம்பெறுகின்ற ஒரு தேர்தலின் பொழுது தனியார் துறையில் வேலை செய்கின்ற நபர்கள் பின்வரும் அடிப்படையில் தங்களுடைய லீவினை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த லீவு அவர்களுக்கு பொதுவாக வழங்கப்படுகின்ற லீவுகளுக்கு மேலதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தனியார் துறையில் பணியாற்றுகின்ற ஒரு நபர் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளே காணப்படுகின்ற ஒரு வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு அவருடைய தொழில் தருணர் அரை நாள் லீவு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இதனை விட 40 கிலோமீட்டருக்கும் 100 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட தூரத்தில் ஒரு நபருடைய வாக்குச்சாவடி காணப்படுகின்ற பொழுது அவருக்கு ஒரு நாள் லீவு வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல் திணைக்களம் தற்பொழுது அறிவித்திருக்கின்றது. இதனை விட 100 கிலோமீட்டருக்கும் 150 கிலோமீட்டர் தூரத்துக்கும் இடையில் ஒரு வாக்குச்சாவடி காணப்படுகின்ற பொழுது அவருக்கு 1.5 நாள் லீவு வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இதனை விட 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகமாக உள்ள ஒரு இடத்தில் வாக்குச்சாவடி காணப்படுகின்ற பொழுது அவருக்கு 2 நாள் லீவு வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இதனை விட சில விசேட சந்தர்ப்பங்களில் இலங்கையில் காணப்படுகின்ற வாக்குச்சாவடிகள் மிகவும் பின்தங்கிய இடத்தில் காணப்படுகின்ற பொழுது அங்கு போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைவாக அல்லது அருமையாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆகக்கூடியது அந்த நபருக்கு 3 நாட்கள் சம்பளத்துடன் கூடிய ஒரு விடுமுறையினை வழங்க வேண்டும் என்று தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இவ்வாறு லீவினை பெற விரும்புகின்ற தொழிலாளர்கள் முறைப்படி தங்களுடைய தொழில் தருணருக்கு விண்ணப்பித்து தங்களுடைய லீவினை பெற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு லீவு கேட்கின்ற பட்சத்தில் லீவினை வழங்காத தொழில் தருணர்களுக்கு எதிராக மறியல் தண்டனை அல்லது குற்றப்பணம் விதிக்கப்படலாம் என்றும் தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. உண்மையில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனதும் மிக முக்கியமான ஒரு கடமையாக தேர்தல் ஒன்றில் வாக்களிப்பது காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் தனியார் துறையில் பணியாற்றுகின்ற நபர்களுக்கு இவ்வாறான ஒரு நன்மையினை தேர்தல் திணைக்களம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். நீங்கள் தனியார் துறையில் பணியாற்றுகின்ற ஒரு நபராக இருந்தால் உடனடியாக உங்கள் தொழில் தரனரிடம் இது தொடர்பாக கலந்துரையாடி உங்களுடைய உரிமையினை விட்டுக் கொடுக்காமல் உங்களுடைய லீவினை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.